ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சக்சஸ் பண்றதுக்கு நம்ம நெகோசியேஷன் பேசக்கூடிய திறமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான், நம்ம பிசினஸ்ல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வளர்ச்சிய நம்ம அடைய முடியும். நீங்க பேரம் பேசுறதுக்கு பயந்தாவோ, அத பேரம் பேசுறதுக்கு சரியா தெரியலினாவோ, உங்களுடைய டீல நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அது உங்க பிசினஸ்ல உங்கள மேல் நோக்கி கொண்டு போகவே போகாது. ஸோ பேரம் பேசுவதுங்கிறது ஒரு கல. அது எப்படி பேசணும்? எந்த சிச்சுவேஷன்ல நம்ம அத ஹேண்டில் பண்ணணும்? அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அ முதல் விஷயம் என்னன்னா, பேரம் பேசும்பொழுது நம்ம ஒரு ஒரு டீலுக்கு போறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் பத்தின, அந்த பிசினஸ் பத்தின நாலேட்ஜ ஃபுல்லா தரவுகள முழுசா சேமிச்சு நீங்க அத வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த ப்ராடக்ட் மேல நீங்க அழுத்தம் திருத்தமா உங்களுடைய கோட் என்னவோ அத நீங்க வைக்க முடியும். ஸோ உங்க ப்ராடக்ட் பத்தின ஃபுல் நாலேட்ஜும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு இன்வெஸ்டர்ஸ் அணுக போகும்போதோ, அல்லது ஒரு ப்ராடக்ட்ட நீங்க பை பண்ணும் பொழுதோ, அவங்ககிட்ட தெளிவா பேசுங்க. இந்த இந்த ப்ராடக்ட்ல இது இது இருக்கு. எனக்கு இந்த ஃபீச்சருக்கு உண்டான இவ்வளவு தான் நான் பே பண்ண முடியும். அல்லது எனக்கு இந்த பே நீங்க பண்ணுனா, நான் அத வந்து டீல குளோஸ் பண்ண முடியும். இப்படி நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறதுனால, அந்த டீல் 100% உங்க சைடுல விழும். ஸோ இதனால நீங்க உங்க ப்ராடக்ட் பத்தின ஃபுல் நாலேட்ஜ வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம், முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பேரம் பேசுறதுலயே அந்த ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வின் வின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வின் வின் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கன்னா, ஒரு பேரம், ஒரு நெகோசியேஷன்ல 2 தரப்பிற்குமே, அதாவது அந்த ஆஃபர கொடுக்கவருக்கும், ஆஃபர வாங்குறவருக்குமே நல்ல ஒரு டீலா அது அமையணும். 2 பேத்தோட பரஸ்பர உறவுகள் மேம்பட இப்படி வின் வின் ஸ்ட்ராட்டஜிய கையாள்றது ஒரு நல்ல பலன தரும். அதாவது ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து விற்பனை பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். சார் இந்த ரேட்டுக்கு என்னால குடுக்க முடியாது. பட் ஆனா இந்த பிரைஸ்ல நீங்க வாங்குனீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இப்படி ஒரு சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீசஸ்ல நான் உங்களுக்கு பெஸ்ட்டா ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் சார். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி நீங்க இந்த வார்த்தைகள பயன்படுத்தும்போது என்ன ஆகும்னா, வாங்குறதுக்கு ஓகே. அவர் சொல்றது ஒரு ரீசன் இருக்கு. நம்ம அப்போ அந்த டீல அக்செப்ட் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரியான ஒரு தாட்ஸ கிரியேட் பண்ணணும். அதாவது கொடுப்பவருக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட்ட செல் ஆயிடும். அதே சமயம் வாங்குறவருக்கும் தான் அதிக விலையில வாங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம, அவருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரியான ஸ்ட்ராட்டஜி தான் வின் வின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகோசியேஷன்லயே இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி. 2வது பேசிட்டோம் இல்லையா? ஸோ 3வது விஷயம் என்னன்னா, ரொம்ப காமா பேசுங்க. ஒரு ப்ராடக்ட்ட நீங்க பை பண்ணும்போது அப்படியே சத்தமா லவுடா, "இல்ல சார், அப்படி இல்ல சார். அங்க அப்படி இருக்கு சார். இங்க எப்படி சார்?" அந்த அந்த மாரி நெகோசியேஷனுக்கே போகாதீங்க. அந்த டைம்ல நீங்க என்னதான் பார்கெயின் பண்ணாலுமே, உங்க சைட்ல அது குளோஸ் ஆகவே ஆகாது. ஒரு டீல், ஒரு பிசினஸ் மேன் நம்ம பேசம்போதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும், தெளிவாவும் அப்படியே அப்படியே காமாவும் இருந்தா மட்டும் தான் அந்த டீல் உங்க சைட்ல குளோஸ் ஆகும். ஸோ உணர்ச்சி வசப்படுவதனால எந்த ஒரு டீலையுமே நீங்க குளோஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த டீல் உங்க சைட்லேருந்து விலகி போறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ 3வதா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, காமா இருங்க. அவ்வளோதான் விஷயம். அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, உணர்ச்சி வசப்படுதலையும் தாண்டி, இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படியே கோவப்பட்டு சில பேர் பேசிருவாங்க. ஸோ அந்த கோவத்தெல்லாம் பேரத்துலலாம் நீங்க காமிக்காதீங்க. இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க பை பண்ணணும் அல்லது கொடுக்கணும் அப்படின்னா, சார் இந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க வாங்கும்பொழுது அடிஷ்னலா இந்த சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீசஸ்ல நான் குடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆஃபர நான் பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி க்ளோஸ் பண்ணி பாருங்களேன். அது ஈஸியா முடியும். அல்லது நீங்க கேட்கிற ரேட்டுக்கு என்னால குடுக்க முடியாது சார். பட் இந்த பிரைஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கு. இத நீங்க வாங்கிக்கலாமே! உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே! அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டு பாருங்க. அந்த ப்ராடக்ட் வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா அந்த கிளையன்ட்க்கு ஒரு ஆஃபரா இருக்கும். ஸோ அத வந்து கரெக்ட்டா நடக்கும். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெக் பண்ணாதீங்க. "இல்ல சார் எனக்கு இது குடுத்தே ஆகணும் சார். ப்ளீஸ் சார்" அப்படிங்கிற அந்த மாரி வார்த்தைகள எக்காரணத்த கொண்டும் உங்களோட பிசினஸ்ல நீங்க யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஒரு ஆர்டரே நீங்க கேட்க போறீங்க. "சார் ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க பண்ணுங்க." அந்த மாரியான வார்த்தைய எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பொறுமையா அத டீல் பண்ணுங்க. "சார் என்னால இந்த ப்ராடக்ட்ட இந்த மாரிலாம் எனக்கு முடிச்சு குடுக்க முடியும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு. அல்லது இந்த ப்ராடக்ட்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க இத வாங்குங்களேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி, அவங்க சைட்ல என்ன பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்க எடுத்து வைங்க. நீங்க உங்களுக்கு உங்க மேல இறக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே பிசினஸ்ல இல்ல. அப்ப நம்ம ஏன் அத பத்தி நம்ம ப்ளீஸ் சார்ன்னு சொல்லி பெக் பண்ற மாரியெல்லாம் அத கேட்கணும். ஸோ எப்பவுமே பேரம் பேசும்போது இந்த வார்த்தைகள யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான குவாலிட்டிய எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. நீங்க குடுக்கக்கூடிய சர்வீஸ வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுங்க. ஸோ அப்பம்போது உங்களோட டீல் வந்து கம்பல்சரி முடியும். இன்கேஸ் நீங்க அந்த ப்ராடக்ட்ட பை பண்ற மாரி இருந்தா, "சார் நான் இந்த ப்ராடக்ட்ட இன்னும் இவ்வளோ பீஸஸ் வாங்கிக்கிறேன். அப்ப நான் வாங்குனேன்னா எனக்கு நீங்க ரேட்ட குறைச்சு குடுப்பீங்களா?" இப்படி கேட்டீங்கனாலும் அந்த டீல் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும்.
ஸோ பேரம் பேசுவதுங்கிறது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும்னா, நீங்க இந்த பேரம் பேசும் கலையில ஒரு நல்ல தெளிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க விரும்பப்படுறோம். ஸோ தொழில்களம் சேனல்ல தொழில் சார்ந்த நிறைய மோட்டிவேஷன், தொழில் சார்ந்த ஆலோசனைகள்லாம் நிறைய குடுத்துட்டுருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள நாங்க வரவேற்கிறோம். தொழில்களம் சேனல்ல உங்களுடைய ஆலோசனைகள கருத்திடுங்க. நன்றி.